ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்கின்றன. ஒரு நாள் விலங்குகளுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்கள் மரங்களின் நிழலில் அமர்ந்து எந்த விலங்கு பெரியது என்று வாதிட்டனர். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், நானே பெரியவன் என்றது சிவந்த மூக்கு கிளி. நான் நன்றாக நடனமாடுகிறேன், நானே பெரியவன் என்று மயில் அடித்து நடனமாடியது. மான் குட்டி அங்கும் இங்கும் நம்பிக்கை வைத்து நான் மிக வேகமாக ஓடுகிறேன், அதனால் நானே பெரியவன் என்று சொன்னது. நான் எளிதாக கிளையிலிருந்து கிளைக்கு தாவுவேன், நான் தான் பெரியவன் என்று சின்ன அணில் அமைத்தது. நான் உன்னை விட உயரத்தில் குதிக்கிறேன், நானே பெரியவன் என்றது குரங்கு. காட்டில் என்னை விட பெரிய விலங்கு வேறில்லை, நான் தான் பெரியவன் என்றார் யானை. எனக்கு உயிர் வாழ புல் தேவையில்லை, மேலும் நான் அனைவரையும் விட வேகமாக ஓடக்கூடியவன் என்று சிறுத்தை கூறியது. மறுபக்கத்திலிருந்து சிங்கம் அமைதியாக வந்தது. நான் காட்டின் ராஜா, நான் அருகில் இருக்கும்போது அவர் பெரியவர் என்று சொல்ல யாருக்கு தைரியம்? சிங்கம் கர்ஜித்தது. விலங்குகள் முன்வைத்த வாதங்களால் மரம் எரிச்சலடைந்தது. ஏ, இங்கே சத்தம் போடாதே, எனக்கு அமைதி வேண்டும், வேறு எங்காவது போ என்று விலங்குகளை மரம் திட்டியது. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் மரத்தின் மீது கோபமடைந்தன. உன் இடத்தை விட்டு நகர முடியாது அப்பா, எங்களை நன்றாக இருக்கச் சொல்லவா? மரத்திடம் முரட்டுத்தனமாக சொன்னார்கள். மரம் உறுதியாக பதிலளித்தது. நான் உங்களைப் போல் மற்றவர்களைச் சார்ந்து இல்லை, எனது உணவை நானே சமைப்பேன். எனக்கு உணவளிக்க நான் யாரையும் கொல்லவில்லை, நான் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, அதனால் நான் எல்லாவற்றிலும் பெரியவன். அது மிகவும் உண்மை. விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் மரங்களை சார்ந்துள்ளது. உண்மையில் நாம் மரங்களையே அதிகம் சார்ந்திருக்கிறோம்.